ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு பதிவிலிருந்து தினமுமே ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோமா. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விஐஎஸ்எல். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. விசில், வேதாந்தா அயான் அண்ட் ஸ்டீல் லிமிடெட். இந்த ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை தான் நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல வந்து நிறைய புது புது விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்க போறீங்க இன்னைக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கு லிஸ்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான். ஜூன் 15 தான் லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்ட் ஆனதுலேருந்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் சர்க்யூட் லாக் ஆகி போயிருக்கா. இப்போ கடைசி 5 நாளாக பார்த்தீங்கன்னா லோயர் சர்க்யூட் லாக் ஆகிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ இதில் வந்து நம்ம ட்ரெண்டு யுவர் ஃப்ரெண்டு நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். இதில் வந்து உங்களால் ட்ரெண்டு பார்க்க முடியுதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நோட் பண்ணணும் நீங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஃபார்ம் ஆக கிடையாது எதுவுமே. இதை வந்து நான் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் சொல்லட்டுமா. இதை வந்து எப்படி ரீட் பண்ணலாம், நமக்கு பாசிபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒன்று, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா. அப்போது இது ஒரு புல் பேக்காக இருக்கலாம். இருந்தது அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹை மேக் பண்ணிடணும். ஓகேங்களா, இது வந்து ஒரு பாசிபிலிட்டின்னு எடுத்துக்கலாமா. இது வந்து ஹையர் ஹை ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா. செகண்ட் விஷயம் வந்து நம்ம ஒன்று நோட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடு வேஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படியே சைடு வேஸ்லேயே இருக்க மாதிரி கூட இருக்கலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா ஒரு ஆப்ஷன் சைடு வேஸ். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் தியரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கிறது தான் சைடு வேஸ். தேர்ட் ஆப்ஷன் நமக்கு ஒன்று இருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பியரிஷ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹை மேக் பண்ணது இது இந்த லோவை பிரேக் பண்ணி வந்துச்சு அப்படின்னா பியரிஷ். ஏன்னா புதுசாக ஒரு லோ வச்சிருச்சா, இங்கேருந்து ஒரு ஹை. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகணும். இதை பிரேக் பண்ணுனா அப்படின்னா நம்ம என்ன நடக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வச்சிருமா. அப்போது இது வந்து என்னது, புதுசாக லோ வச்சதுன்னா லோயர் லோ, இன்னொரு லோ வச்சதுன்னா புதுசாக ஒரு லோயர் லோ இப்படி வைக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கான சான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இது எல்லாமே இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இப்படியும் கூட பார்த்தீங்கன்னா போகலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா இப்படி ஹையர் ஹைஸாக ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு 2 லைன் போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கிங்கிற விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 50% ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 50% ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேர்லாம் இருப்பாங்க. பை பண்ணுறவங்க, செல் பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த 50% ரீடெஸ்ட் ஆகுது அப்படிங்கும்போது. இதை வந்து ஹார்மோனிக் டெக்னிக்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிருக்கேன். ஹார்மோனிக் டெக்னிக்கலில் பாருங்க, அந்த 50% ரீடெஸ்ட் ஜோனுங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்ல வருது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னென்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஹால்ஃப் பேட்னு சொல்லலாம். ஹாஃப் பேட். ஒரு வவ்வால் இருக்குது பார்த்தீங்களா, வவ்வால். இந்த வவ்வாலில் பார்த்தீங்கன்னா பாதி வெட்டினீங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போது இந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பேட் பாயிண்ட். அதை வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுவோம், ரீடெஸ்ட்டு, 50% ரீடெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹார்மோனிக்கில் நம்ம அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசம் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா டெக்னிக்கலும் பார்த்தீங்கன்னா சேம் தான், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. ஓகேங்களா, அப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வைக்கக்கூடாது. இங்கேருந்து வச்சதுன்னா ஹையர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணலாம். இல்லைனா இது வரைக்கும் கூட வரலாம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணணும். பட் போயிட்டு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா புதுசாக லோ தான். திருப்பி அது எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை வந்து ஃபார்ம் பண்ணும். இதை வந்து நம்ம சார்ட்டை வந்து ரீட் பண்ணியிருக்கோமா இப்போ. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்கு நம்மள சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய சார்ட் எல்லாம் கிடையாது இதில். ஏன்னா இதில் லிஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டில் தான் இருக்குது. 4வது கேண்டில் இப்போ தான் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம டெப்த்தாலாம் பார்க்க முடியாது. ஃபுல்லாலாம் ரீட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது இதில். ஏன்னா கேண்டில்ஸ் நிறைய பிரிண்ட் ஆனால் தான் நம்மளால ரீட் பண்ண முடியும். அப்போது ஒரு கம்பெனி வந்து புதுசாக லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதை எதை வச்சு அதெல்லாம் வாங்குவாங்க, விற்பாங்க, அது எதை வச்சு அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல்னு ஒன்று இருக்குது. ஃபண்டமெண்டலும் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் அதான் அதோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்துடலாம். ஓகே, சிம்பிளாக நான் பேசிக்காக கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிறேன் பாருங்க. மார்க்கெட் கேப் வந்து 12,912 கோடி இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப் வந்து நீங்கள் எப்போவுமே பார்க்கணும். மார்க்கெட் கேப் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் கேப், டீசெண்டான மார்க்கெட் கேப். ஆனால் ஸ்டாக்கு வந்து பென்னி ஸ்டாக்கு. ஏன்னா ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கு தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ வந்து 0 இருக்கா. இப்போ பி ரேஷியோ 0னா அண்டர் வேல்யூ தானே, இதெல்லாம் பரவாயில்லையே, ரொம்ப சீப்பாக தானே இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா பி ரேஷியோ 0 இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா கம்பெனி வந்து லாஸ் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா,
இப்போ பி ரேஷியோ வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். நம்பர்ஸ்ல இருக்கணும். நம்பர்ஸ் இல்லாம 0ல இருந்தது அப்படின்னா லாஸ் மேக் பண்ணிட்டுருக்காங்க. டெபிட் பாருங்க கடன். கடன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா கடன் கிடையாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ரீட் பண்ணணும். எல்லாத்துக்கும் சேம் கான்செப்ட் தான். இத தான் பார்த்தீங்கன்னா, சேம் தான் கான்செப்ட் தான் நீங்க அப்ளை பண்ணணும். மார்க்கெட் கேப் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பி ரேஷியோனா வேல்யூ நல்லா இருக்கா? வேல்யூவேஷனா இருக்கா? இல்ல கரண்ட் பிரைஸ் எப்படி இருக்கு? அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடன் இருக்கா? கடன் இருந்தது அப்படின்னா, அவங்க குரோ ஆகுறாங்களா? இல்ல எப்படி போயிட்டு இருக்கு கம்பெனி? அவங்க என்ன பர்ப்பஸ்க்காக கடன் வாங்கியிருக்காங்க? சேம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது, கடன வந்து அடைக்கிறதுக்காக சில பேர் வருவாங்க. அது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் சேல்ஸ் குரோத் வந்து நல்லா இருக்கா? இதுல வந்து பாருங்க, சேல்ஸ் குரோத் 0னா சேல்ஸ் குரோத்தே கிடையாது இதுல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் குரோத் பாருங்க. பாசிட்டிவ்ல இருக்கணும். ஏன்னா இங்க பாசிட்டிவ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ்ல இருக்கா? 28.42% நெகட்டிவ்ல இருக்கா? அப்போ இவங்க வந்து லாஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? அப்ப அதனால தான் பி ரேஷியோ வந்து 0ல இருக்கு. ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஆர்டர் புக்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆர்டர் புக் வந்து இதுல இருக்கு. ஆனா, இப்ப கரண்ட்டா பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஆர்டர் புக்குக்கு ஏத்த மாரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓவரா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓவர் வேல்யூல வந்து பார்த்தீங்கன்னா, இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆர்டர் புக்க கம்பேர் பண்ணும்போது. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, 56% வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ்லாம் பார்க்கணும். அதே மாரி ஆர்ஓசியும் பார்த்தீங்கன்னா 0. நம்மகிட்ட பெரிய டேட்டாஸ் கிடையாது இதுல. இதுல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து ஒரு 56% வச்சிருக்காங்க. பப்ளிக் 14%, எஃப்ஐ வந்து 14%, டிஐ 13. ஓகே. இந்த இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், ப்ரமோட்டர்ஸ், பப்ளிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஆனா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான்னு கேட்டீங்கன்னா, இப்ப கரண்ட்டா இருக்க டேட்டா வச்சு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் வீக்கா தான் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஃபண்டமெண்டல் வந்து எப்போலாம் இந்த நெட் ப்ராஃபிட்ன்னு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ் தெரியுதுங்களா? 0.02% 02 குரோர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க 2024ல. 2025ல 0.03 குரோர் லாஸ் பண்ணியிருக்காங்க. 2026ல 0.04 குரோர் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் கிடையாது. ஸோ இத வந்து பெருசா நம்மகிட்ட டேட்டா கிடையாது இதுல. ஸோ இந்த ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா நெறைய டேட்டா வரும்போது தான் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஓகேங்களா? சார்ட்ல நெறைய பிரிண்ட் ஆன பிறகு நம்ம ரீட் பண்ணலாம். ஓகே எப்படி அப்ளை பண்றது? ட்ரெண்ட் எப்படி பார்க்கறது? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஃபண்டமெண்டல் டேட்டா வச்சு பார்க்கும்போது, கொஞ்சம் ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸு, கடன் கிடையாது. இதெல்லாம் ஓகே. ஆனா நெட் ப்ராஃபிட் இல்ல. லாஸ் மேக் பண்றாங்க. சேல்ஸ் குரோத் இல்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா, ஏ டூ இசட் தெரியணும். நீங்க இன்னும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.